தேவேந்திரனுக்கு நன்றி. இந்த மண்ணை இந்த அக்னிநட்சத்திரத்துல இருந்து ஒரு குளிர்ச்சி உண்டாக்கி இருக்காங்க. நல்ல நேரத்தில் கூடியிருக்கோம். நல்ல ஒரு வைப்ரேஷன். வாங்க இங்கே இது சும்மா இல்லை அதை வச்சுக்கோங்க. சார் பேசுகிறார் டாக்டர் சின்ன சார் இருக்காரு, டாக்டர் மகேந்திரன் உங்க டீன் இருக்காரு, அப்புறம் அலெக்சாண்டர் இருக்காரு, முன்னாள் ஐஓபியில் இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிட்டேன் நான், நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். எனது இனிய மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்று வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. முதற்கண் என்னோட பணிவான தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கிற எல்லாத்தையும் நான் வர முடியல. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு நடந்துச்சு. அதனால பணியின் காரணமாக கட்டாய பணி நிமித்தம் காரணமாக என்னால் வர முடியல. நண்பர்கள் கார்ல போயிட்டீங்களா சார்? 110 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை நடந்துருக்குது. இருந்தாலும் இந்த மழை போதிய அளவுக்கு பரவலாக இல்லை. தற்போது பருவநிலை மாற்றம் ஏற்படுவதனால பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இடையில் வரக்கூடிய அந்த நாட்கள், மழை இல்லாத நாட்கள் அதிகமாகிட்டே போகும். இதனால நமக்கு வருங்காலத்தில் தண்ணீர் பிரச்சனையை எந்த அளவுக்கு உருவெடுக்கும் என்பதை நம்மளால யூகிக்க முடிகிறது. அது எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், அதோட பலத்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவா உன்னிப்பா கவனிக்க வேண்டியது. இரண்டாவது, மக்கள் தொகை பெருக்கம், தொழில் வாய்ப்பு, இதற்காக நீர் தேவைப்படுகிறது. இதன் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மூன்றாவது, அரசின் திட்டங்கள் செயல்கள் இருந்த போதிலும் அது எல்லாருக்கும் போய் சேருதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான இருக்கு. பெரும்பாலான கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு ஆணையம் இருந்தீங்க மத்திய நீர்வளத்துறையில, அதாவது வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி கவுன்சில் அப்படின்னு போட்டு நம்ம இந்தியா முழுமைக்குமான ஒரு இதை நாங்க எஸ்டிமேட் பண்ணோம். நான் அது ஒரு உறுப்பினர். இந்த தேசிய வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அதுல பாத்தீங்கன்னா தமிழகம் சிறப்பான செயல் தமிழகம் முதல் 3 இடத்துல இருக்கு. இது என்ன குறிக்குதுன்னா, தமிழகத்தில் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழக சார் அங்க இருக்கிறது, இவங்களோட கான்ட்ரிபியூஷன், விவசாயியோட கான்ட்ரிபியூஷன், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டோட பங்களிப்பு, இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்ம 80% நீர் ஆதாரங்களை நாம் சிறப்பாக பயன்படுத்துகிறோம். இந்த வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தா பல்வேறு காரணங்களுக்காக நான் சொல்றேன். நம்ம ஒரு தொழில்நுட்பத்தின் உச்சத்தை நாம் எட்டிவிட்டோம். அதனால மிக சிறப்பாக தமிழ்நாடு பயன்படுத்தி இருப்பது. எல்லாருக்குமே சொட்டு நீர் பாசனம் வந்துருக்குது. இருப்பினும் நமக்கு தேவையான நீர் இன்னைக்கு போதுமான இருக்குன்னா கட்டாயமா இல்லை. நமக்கு கட்டாயம் ஒரு 30% ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு பற்றாக்குறை ஒட்டுமொத்த தமிழகத்தை எடுத்தோம்னா. இதெல்லாம் போக வருங்காலத்தில் பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள எப்படி என்றால், அரசு திட்டங்கள் மட்டும் எல்லாரையும் சென்றடைய முடியாது. அது நான் அரசு துறையில பணி செய்யறேன், டெல்லியில வாட்டர் மினிஸ்ட்ரியும் ஒர்க் பண்றேன். அப்படி இருக்கிறதுனாலதான் எல்லாரும் தெளிவா சொல்ல முடியுது. ஏன்னா அரசின் செயல்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்து திட்டப்படும். அப்படி செய்யும் போது அது ஒரு 80% எஃபிஷியன்சியோட செயல்படுத்தாலே அது மாறுறது விஷயம். அது ஏன் சொன்னோம்னா, இப்போ ஒரு கால்வாய் அமைக்கும் போது அந்த கால்வாயினால நேராக போட முடியும், அது ஜியாகிரபிகள் போட முடியும். அதை பார்த்துதான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அது பண்ணும்போது என்ன, அது எல்லா ஊருக்கும் போகுமா அப்படின்னா கட்டாயம் இருக்காது. அதே மாதிரி மண்ணின் வகை, ஒரு மண் எல்லா இடத்துலையும் கொடுத்தீங்க அங்கேயும் ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா சரளம் ஒரு இடத்துல மட்டும் அந்த இடத்துல தண்ணி நிற்காது. அப்போ அவங்களுக்கு தேவைகள் நம்ம ஏற்படுத்திருக்கோம். இல்ல ஒரு இடத்துல சின்ன குன்று மாதிரி இருக்கும், உயரமான இடம், அந்த இடத்துல இருக்கிற தண்ணி தேவைகள் வேறமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் யாரும் வேலை செய்யும். ஸோ இந்த பல்வேறு இயற்கையின் காரணங்களாலும் மக்களின் காரணங்களாலும் பொருளாதார காரணங்களாலும் சில இடங்களை நாம் திட்டத்தின் மூலமா சென்றடைய இல்லாத நிலை இருக்கின்றது. இதன் போக நம்ம நிலத்தடி நீரை மிக அதிக அளவு கிட்டத்தட்ட 900 அடி 1000 அடிக்கெல்லாம் போயிட்டு தெரியும். இப்ப அதனால என்ன, உப்பு மேல வரும். இந்த உப்பு மேல வர்றதுனால நிலம் மாசு அடைகிறது, நிலம் பிரச்சனைக்குரியதா மாறும். இதெல்லாம் போக இன்னைக்கு சாப்பிட பயிரை தான் நம்ம நாளைக்கு சாப்பிட போறோம்னா நிச்சயமா இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விவசாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம என்ன பயிர்கள் செஞ்சுருந்தோம், இன்னைக்கு என்ன பயிர்கள் செஞ்சோம் பாருங்க. இதெல்லாம் போக இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வருமானத்தை பெறணும். அப்போ வருமானத்தை பெறுதுன்னா நம்ம ஏற்றுமதி செய்யணும், மற்ற இடத்துக்கு பொருளை கொண்டுட்டு போவோம். அப்படி கொண்டுட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான அளவு பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், வாழை, கரும்பு, நல்ல ஹை குவாலிட்டியான நெல்,
இல்லைங்களா? அப்புறம் மலர்கள் மற்ற பல வகையை கொண்டுட்டு போறோம். இது எல்லாமே அதிகப்படியான நீர் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படும் பயிர் வகைகள். ஸோ இப்போ இதை என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை நீரின் தாக்கம் வந்து இதுல அதிகமா இருக்கும். நீரின் ஃபுட்பிரிண்ட் சொல்றோம். நீரோட அதோட விளைவு நிறைய நீர் இருந்தாதான் இந்த பயிர்களை பயிர் செய்ய முடியும். அப்பதான் விவசாயம் வருமானம் வரும். அப்ப இதை எப்படி பண்றது? இதுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற நீர் தேவை, இன்னைக்கு இருக்கிற திட்டங்கள் கட்டாயம் போதாது. நாளை மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாரும் மாற்றணும். அந்த மாற்றத்துல பல பேர் வேலை செஞ்சுருக்கீங்க. அரசுத்துறை வேலை செய்து, பொதுமக்கள் இருக்கிறீங்க, பொதுவாழ்வில் இருக்கிறவங்க, நீர் ஆர்வலர்கள், தொழில்நுட்பம் எல்லாருமே வேலை செய்யறாங்க. இப்போ இவங்களை வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வேலை செய்யறதுனால இவங்களோட பங்களிப்பு சரியான எல்லா மக்களுக்கும் போய் சேராத அளவுக்கு இருக்குது. அப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்த்தாதான் இதோட முழு பலனை நாம் பெற முடியும். அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தனித்தனியாக குழுக்களாக இருக்கக்கூடியதை ஒன்றிணைக்கிறது. அதே மாதிரி ஒன்றிணைத்தா மட்டும் போதாது, நம்மளுடைய இலக்கு என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அப்ப இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு போது நமக்கு வந்து ஃபண்டிங், அதாவது பல பேருக்கு வந்து பண வசதிகள் தேவைப்படுகிறது. கொடுக்குற மனம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் யாருக்கு கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, எப்படி அந்த பணத்தை பொதுமக்களுக்கு செலவிடுவது, நீர் ஆதாரங்களுக்கு செலவிடுவது என்பதை நமக்கு ஒரு திட்டம் தேவைப்படுகிறது. இப்ப இதெல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்று இந்த நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்கும் தன்னிறைவு தமிழகத்தை உருவாக்குவதற்கும் நமக்கு ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. கொள்கை நிதி கொள்கை, நீர் கொள்கை, நீரை பயன்படுத்தும் கொள்கை, நீரை செறிவூட்டும் சேமிக்க வைக்கக்கூடிய கொள்கை, பொதுமக்களின் நீர் ஆர்வலர்களை இணைக்கக்கூடிய கொள்கை, இதெல்லாம் தேவை. எப்படி அரசோட இணைந்து வேலை செய்கிறது, அதுக்காக ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க வந்து பண்ணணும்னு நினைச்சோம். எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு நாங்க வந்து ஒரு 3 இடத்துல வந்து நாங்க இதை செஞ்சுட்டோம். இப்போ மதுரையில நாங்க இந்த கருத்தரங்க வச்சுட்டு இருக்கோம். இது உங்களுடைய பார்வையின் உள்ள கேட்டு இது எப்படி வந்து ஒரு நல்ல பொதுவான கொள்கையை கொண்டுட்டு வருவது, தன்னிறைவு கொள்வதற்கு, அதுக்கப்புறம் எப்படி எல்லாரையும் இணைக்கிறது அப்படிங்கிறத உருவாக்கி நாங்களே வந்து கலந்து வச்சு இந்த இணைப்பு வேலையில செய்ய போறோம். மனம் போய் மற்றவரோடு இணைக்கிறது, அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை செய்கிறது, இதெல்லாம் எங்களுடைய இந்த கருத்தரங்கின் வாயிலாக நான் சொல்வது ஒரு திட்டம். எங்க தர்மா இயக்கத்தின் வாயிலாக செய்ய இருக்கிறோம். இதோடு அனைவரையும் அரசின் பக்கம் கொண்டு செல்வது, அரசின் திட்டங்கள், உறுதிகள், நலப்பணிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதையும் இதனுடைய முக்கியமான நோக்கமா நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது நம்ம 2030 ஒரு தன்னிறைவு தமிழகத்தை நம்மால் நிச்சயமாக அடைய முடியும். அதை நோக்கி இலக்குதான் இந்த கருத்தரங்கம். சோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு உங்களுடைய அனைவரின் ஒத்துழைப்பும் மிக மிக தேவை. உங்களுடைய சிறிய பங்களிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு பங்களிப்பதை நாங்கள் உங்களோடு கேட்டு பணியாற்றி கருத்தை ஏற்று அடுத்த கட்டத்தில் நகர்வதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்று நான் வர முடியாவிட்டாலும் கூட வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த தர்மா இயக்கத்தின் சார்பாக மற்ற நண்பர்கள் வந்து உங்க இன்னைக்கு வழிபட்டுவாங்க. அந்த சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. வந்திருந்த விழாவை சாரும் சரி, மகேந்திரன் சார், மற்ற ஐயா இருக்காரு, நீர் வகை வாசன தேவாண்மை என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மிக மிக வணக்கம். நன்றி.